தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து. வெளியில் செல்ல வேண்டாம், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. காப்போது சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்களுக்கு அவசர தகவல். ஜெனீவாவில் இலங்கைக்கு பேராபத்து. இந்த அறிகுறிகள் தென்படுமாயின் வீட்டிலேயே இருக்க வேண்டாம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் இருந்து வவுனியா சென்ற சொகுசு பேருந்து விபத்து. நாட்டில் உச்சந்தொட்ட முட்டை விலை வெளியான காரணம். குவைத்துக்கான ஸ்ரீலங்கன் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். கோமாகம கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த தீ விபத்து இன்று காலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீயினால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ தொடர்ந்தும் பரவி வருவதாகவும் தீயை அணைக்க கோட்டை மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த வகையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, புலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பகல் வேளைகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், வெப்பமான நேரங்களில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற சுகாதார பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வெயில் அதிகமாக உள்ள பகல் நேர பகுதிகளில் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் நோய் தாக்கம் உள்ளவர்கள் வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது என மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை பரீட்சைகள் திணைக்களம் வழங்கியுள்ளது. அதன்படி பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாமை ஒரு தடையாக இருக்காது என்பதால் அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதற்கு முன் விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அல்லது சந்தேகங்களுக்கு 1911 என்ற துரித சேவை இலக்கம் மற்றும் 0112784537 மற்றும் 0112786616 மற்றும் 0112784208 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அல்லது 0112784422 என்ற தொலைநகல் இலக்கமூடாகவும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பாமல் நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்க அவசரப்படும் அரசின் போக்கு இலங்கையின் நீதித்துறை மீதான சர்வதேச நம்பிக்கையை சீர்குலைத்து ஜெனீவாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். எந்தவொரு ஜனநாயக நாடும் இத்தகைய அரசமைப்பு திருத்தங்களை செய்வதற்கு முன்னர் பொதுமக்களின் கருத்தை கோரும் ஐக்கிய ராஜ்யத்தில் இத்தகைய ஒரு விடயத்துக்காக 18 மாத காலத்துக்குள் 1200 கருத்துக்கள் பெறப்பட்டன. ஆனால் நமது நாட்டில் அரசு எவ்வித வெளிப்படைத்தன்மையுமின்றி இதனை செய்கின்றது. வழக்குகள் தேங்கி கிடப்பதாக கூறி பதவிக்கால நீடிப்பை கோரும் அரசு உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் உள்ள 4% வெற்றிடங்களை ஏன் நிரப்பவில்லை? இந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் வைத்திருப்பதன் மூலம் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை அரசே சீர்குலைக்கின்றது. எனவே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இந்த விவகாரங்கள் இலங்கைக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம். தனிநபர் நன்மைக்காக அல்லது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக முழு நாட்டையும் சர்வதேச நெருக்கடிக்குள் தள்ளுவது கண்டிக்கத்தக்கது. சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகள் இந்த பதவிக்கால நீடிப்புக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ள போதிலும் அரசு அவற்றை காது கொடுத்து கேட்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
டெங்கு அறிகுறிகள் தென்படுவோர் தாமதிக்காது உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 76,000ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரையிலும் 53 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் டெங்கு காய்ச்சலின் பொதுவான அறிகுறிகளாக திடீர் காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்கள் மற்றும் மூட்டுகளில் தீவிர வலி, குமட்டல், வாந்தி மற்றும் தோலில் தடிப்புகள் தென்படுமாயின் உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த டெங்கு அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதை உயிரிழப்புகளை தவிர்க்கும் சிறந்த வழி என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் டெங்கு கண்காணிப்பு, தடுப்பு மற்றும் மருத்துவ முகாமைத்துவ தரநிலை வழிகாட்டி என்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் கண்டே ஏனையின் பிரதான வீதியில் மரடன் கடவளையில் மிதிவந்த பகுதியில் சொகுசு பயணிகள் பேருந்து ஒன்றும் லொரியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பயணிகள் பேருந்து முன்னாள் வீதியில் வலதுபுறம் திரும்பிக் கொண்டிருந்த லொரியொன்றின் பின்பகுதியில் மோதியதனால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த பேருந்தின் சாரதி சிகிச்சைக்காக கெகிராவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முட்டை விலை உயர்வுக்கு தற்போதைய அரசாங்கமும் விவசாய திணைக்களமே நேரடி பொறுப்பாகும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தோடு சோள இறக்குமதி முற்றாக நிறுத்தப்பட்ட நிலையில் மாற்று உணவாக அரிசியை பயன்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சோளத்துக்கு பதிலாக அரிசியை பயன்படுத்துவதால் கோழிகளுக்கு நோய் ஏற்பட்டு முட்டை உற்பத்தி 20% முதல் 30% வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்கு உணவுகளில் போலி வியாபாரிகள் டொலமைட் போன்ற ரசாயனங்களை கலப்பதனால் பெருமளவிலான கோழிகள் உயிரிழந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தீவன தட்டுப்பாடு மற்றும் தரமின்மை காரணமாக நாளாந்த முட்டை உற்பத்தி வீழ்ச்சியடைந்து சந்தையில் அவற்றின் விலை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இலங்கைக்கு முதலீட்டு வழிகாட்டி இதன்படி நேற்று முதல் ஜூலை 26 வரை குவைத்துக்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.